ஈத் ஹாலிடே முடிச்சு அடுத்து ஃபார்முக்கு வரதுக்குள்ளேயே அடுத்த வீக்கெண்ட் வந்துடுச்சு எனக்கு. நைட்டே வந்து எல்லாமே சோக் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெசரட்டு தோசை தான். ரீசெண்டாக வந்து இந்த காடை எக்கு வாங்கியிருந்தேன். இது யூஸ்வலாக நான் எக்கு பாயில் பண்ணுற மாதிரியே குக்கரில் போட்டுட்டு சால்ட் அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். இந்த சம்மருக்கும் வெளியில் போடுற வெயிலுக்கும் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ ரீசெண்டாக இப்போ நிறையா கூட்டு வெரைட்டி தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அது வச்சு கீ போட்டு சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து பம்கின் வச்சு தான் வந்து கூட்டு செஞ்சிருந்தேன். இந்த பெசரட்டு வந்து ஆக்சுவலாக ஆந்திரா ரெசிபி தானே. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த பெசரட்டு செய்கிறதுக்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு ஷீ இஸ் ஃப்ரம் ஆந்திரா. அவங்க வந்து இந்த பெசரட்டு உப்புமா செய்வாங்களாம். இது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். பெசரட்டு தோசை செஞ்சு மேலே உப்புமா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படி சாப்பிடுவாங்களாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வாக்கிங் போயிட்டு வரும்போது இன்றைக்கி பொமக்ரானட் ஆஃபர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. பட் இது உரிச்சு சாப்பிட யோசிச்சுட்டே நான் வாங்க மாட்டேன். இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்ததுமே கட் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சீரீஸை போட்டு கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு.